சப்பாத்தி பூரிக்கு பெர்ஃபெக்டான சைட் டிஷ் வந்து வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, அன்னாசிப்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசினதுக்கப்புறம் 1/2 கப் பீன்ஸு, 1/2 கப் வந்து கேரட், 1/2 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் வந்து பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். 2 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு கொஞ்சம் முந்திரி, 1/2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ நல்லா குருமா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவு கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். லாஸ்ட்டில் 2 டீஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் இல்லைனா லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம்.